முதல்வர் ஸ்டாலினை தொட்டு பாரு, உனக்கு இருக்குடா மவன. அண்ணாமலைக்கு கொடூர எச்சரிக்கை விடுத்த சீமான். அதாவது இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து சீமான் போராட்டம் நடத்தினார். மீனவர்களை காப்பாற்றாத இந்திய கடற்படை விமர்சித்ததுடன் மெரினா கடற்கரை சமாதி குறித்து காட்டமாக பேசினார். அதாவது இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படும் சம்பவத்தை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பேசிய சீமான், மீனவர் வாழ்க்கையின் மீது துளியும் மதிப்பளிக்காத மத்திய ஒன்றிய அரசை தொடர்ந்து விமர்சித்து வந்தார். மேலும் ஒட்டுமொத்தமாக கவலைப்படும் இந்த ஆட்சியாளர்கள் மீனவர்கள் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவதில்லை என விமர்சித்தார். உலகின் 4வது மிகப்பெரிய இராணுவ வலிமை கொண்ட இந்தியா இலங்கை கடற்படை தாக்க வரும்போது தடுத்து இதுவரை ஒரே ஒரு தமிழ் மீனவரை காப்பாற்றாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். குறிப்பாக உலகில் எந்த நாட்டு இராணுவமும் தம் சொந்த நாட்டு மீனவரை எப்படி சுட்டுக் கொள்வதை வேடிக்கை பார்க்குமா? இலங்கை கடற்படையிடமிருந்து நாட்டு குடிகளை காப்பாற்ற திறனற்ற இந்தியாவிற்கு எதற்கு கடற்படை என ஆவேசமாக பேசினார். இதுவே குஜராத் மீனவரை பாகிஸ்தான் இராணுவம் சுற்று கொண்டால் கொதித்தெழுந்து கொலை வழக்கு பகிர்ந்து போர் முழக்கமிட்டு ஐநா மன்றம் வரை அபாயம் அணையடிக்கும். ஆனால் தமிழக மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டால் எந்த சலனமின்றி அமைதியாக கடந்து செல்வது ஏன் என கேள்வி எழுப்பினார் சீமான். மேலும் எனக்கு ஒரு முறை அதிகாரம் கொடுத்து பாருங்கள், நான் பதவியில் இருக்கும்போது என் மீனவனை தொட்டுவிட்டால் நான் பதவியை விட்டு விலகுகிறேன் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த நாட்டை ஆண்ட பிரதமர் யாராவது கடற்கரையில் கல்லறை கட்டப்பட்டுள்ளதா? எத்தனையோ முதலமைச்சர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்று சீமான் கூறினார். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் திமுகவை கடுமையாக விமர்சித்த சீமான் தற்போது திமுக வெற்றிக்கு சாதகமாக மத்திய அரசுக்கு கொடூர எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக தமிழகத்திற்கு தேவையான நிதி கொடுக்காததால் மத்திய அரசே கலைந்து விடுவோம் என்ற அளவுக்கு திமுகவுக்கு ஆதரவாக சீமான் குரல் கொடுத்திருக்கிறார். இந்த விஷயத்தில் ஸ்டாலினுக்கு என்னுடைய ஆதரவு எப்போதும் இருக்கும். யாராவது முதல்வர் ஸ்டாலினை சீண்டினால் நான் சும்மா விடமாட்டேன் என்று அண்ணாமலைக்கு சீமான் மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.